ஹாய், ஹலோ, வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, இலவச வீட்டுமனை பட்டா எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன தேவைப்படும், எப்படி நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறத ஒரு சிம்பிள் சுருக்கமாக பார்த்துடலாம். இதுக்கான தகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ளை பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் வந்து சொந்தமாக வீடோ நிலமோ இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நலிவுற்ற குடும்பமாக இருக்கணும். ஆண்டு வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை இருக்குது. இதுக்கு தேவையான ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதார் கார்டு வேணும், ரேஷன் கார்டு அதாவது குடும்ப அட்டை வேணும், வருமான சான்றிதழ் வேணும், இருப்பிடச் சான்றிதழ் வேணும், ஜாதி சான்றிதழ் வந்து தேவைப்பட்டால் கேட்பாங்க, அதை தேவைப்பட்டவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும். இதை எப்படி அப்ளை பண்ணுறது? ஸோ டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டோம். இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, கிராம நிர்வாக அலுவலர் விஓ ஆஃபீஸில் நம்ம ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி இந்த டாக்குமெண்ட் எல்லாம் அட்டாச் பண்ணி நம்ம அப்ளை பண்ணலாம். இல்லை தாலுக் ஆஃபீஸில் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாரம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் குறைதீர்ப்பு முகாம் நடத்துவாங்க பார்த்தீங்களா, அந்த குறைதீர்ப்பு முகாமில் வந்து நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது இது இலவச வீட்டுமனை பட்டா வேண்டிய விண்ணப்பம்னு ஒரு விண்ணப்பம் இருக்கும். ஸோ அந்த விண்ணப்பத்தை ஃபில் பண்ணி இந்த டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணி நீங்கள் அங்கே சப்மிட் பண்ணலாம். இது அப்படி நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் கலெக்டர் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் பேசிக்காக நிறைய பேர் கலெக்டர் ஆஃபீஸில் அப்ளை பண்ணுவாங்க. அது என்ன நடக்கும்னா, அவங்க வந்து விஓ ஆஃபீஸுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. விஓ ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணும். ஸோ நீங்கள் அனுப்புகிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அதை வெரிஃபிகேஷன் பண்ணி ஓகே அப்படின்னு விட்டால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட நிர்வாகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பரிந்துரைப்பாங்க. ஸோ மாவட்ட நிர்வாகம் ஒப்புதல் அடைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவாங்க. ஸோ தகுதியானவங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கினதுக்கப்புறம் அங்கே வீடு கட்டுறதுக்கும் அரசு உதவி செய்யும். இதுதான் பேசிக்காக நடக்கிற ஒரு ப்ரொசீஜர். இது இன்னும் 2 ப்ரொசீஜர் இருக்குது. அதை என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஸோ நீங்கள் இது ஒரு ப்ரொசீஜர். இன்னொன்று ஆன்லைனில் நம்ம வீடு வாங்குறதும். ஸோ அது எப்படின்னு பார்த்துடலாம். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. TNUHDP அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா வந்தீங்கன்னா அடுக்குமாடி குடியிருப்பு ஒதுக்கீடு விண்ணப்ப படிவம் அப்படின்னு இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஊரில் எந்தெந்த இடத்துல அடுக்குமாடி குடியிருப்பு இருக்குது, அதில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, அந்த அடுக்குமாடி குடியிருப்போட விலை எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில் வரும். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்களோ ஸோ அந்த மாவட்டத்தில் அந்த அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கா, எவ்வளோ வேகன்சி இருக்குது, அந்த குடியிருப்போட விலை எவ்வளோ, அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வரும். அதை பார்த்துட்டு அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நிபந்தனை போட்டிருப்பாங்க. என்னென்ன நிபந்தனையோ அதெல்லாம் நீங்கள் படிக்கணும். ஸோ நான் சொன்ன பார்த்தீங்களா என்ன டாக்குமெண்ட் வேணும், அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் கேட்டு உங்கள் நிபந்தனைகள் போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கணும். அதெல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர் போட்டு தெரிஞ்சுட்டிங்கன்னா அடுத்த அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் கேட்பாங்க. டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோடு பண்ணி அப்ளை பண்ணிடலாம். இது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம், தமிழ்நாடு ஹவுசிங் போர்ட் அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா சில ப்ராப்பர்ட்டிஸ் அந்த சில அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்டிங் போட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் போய் எடுக்கலாம். அங்கே எப்படி எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா முதலில் வருவங்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கிற அடிப்படையில் இடமும் அந்த ஃப்ளாட்ஸும் தருவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க கேட்ட ஆட்களை விட அதிகமாக அப்ளை பண்ணிட்டாங்கன்னா குழுக்கள் முறையில் வந்து பார்த்திங்கன்னா அதை தருவாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது எவ்வளோ அமௌண்ட் என்னதுன்னு போட்டிருக்கும். ஸோ லோனும் அரேஞ்ச் பண்ணி நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். இந்த ஹவுசிங் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வருமானம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க இடம் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அவங்க வருமானத்துக்கு அதிகப்படியான வருமானம் இருக்கிற மாதிரி இடத்த அவங்க தரமாட்டாங்க. உங்களால் எவ்வளோ மாதம் லோன் கட்ட முடியும், உங்களால் எவ்வளோ வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணி தான் அவங்க தருவாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ கட்ட முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற ஃப்ளாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம், இடத்த வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நம்ம இடம் வாங்குறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருப்பது அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் ஒவ்வொன்றா. ஸோ என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நான் சொன்ன 3 விதமான விஷயங்கள் இருக்குது. அந்த 3 விஷயத்தில் முதல் விஷயம் நீங்கள் டேரெக்டாக கலெக்டர் ஆஃபீஸில் அப்ளை பண்ணணும். 2 விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஸோ இது 3 விஷயத்தில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு செட் ஆச்சுன்னா அப்ளை பண்ணி இடத்துக்கு அப்ளை பண்ணி வாங்க. இதுதான் பேசிக் ப்ரொசீஜர். அவ்வளோதாங்க. இதுதாங்க பேசிக் ப்ரொசீஜர். ஸோ இது மூலயமா உங்களுக்கு ஏதாவது நீங்கள் இந்த 3 விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கான ஒரு சொந்த வீடு சொந்த ஃப்ளாட்டு நீங்கள் வாங்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் ரொம்ப சந்தோஷம். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல தகவலோடு உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.